டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இன்னும் 6லேருந்து 8 மாதங்கள் இருக்குது. இப்போயே நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது தான். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த கோச்சிங் சென்டர் ஃபாலோ பண்ணலாம், என்ன டைம் டேபிள் யூஸ் பண்ணலாம். யூடியூப்பில் எக்கச்சக்க வீடியோஸ் வந்து குமிஞ்சு கிடக்கும். நம்மளுக்கு எதை பார்க்குறது, யாரை ஃபாலோ பண்ணுறது எதுவுமே தெரியாது. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு பிகினராக நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் இருக்கிறது. நான் வீட்டில் சொன்னாங்க, அதனால தான் படிக்கிறேன், எனக்கு மேரேஜ் இருக்குது, அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னு நிறையா பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே வருவாங்க. கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் லட்சக்கணக்கான பேர் வருஷம் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, வருஷம் சிலபஸ் மாறுது, ஸ்கூல் புக்ஸ் வேறு மாறுது, பேட்டர்னே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த ஃபீல்டுலேயே ஒரு 4 or 5 இயர்ஸ் இருந்தவங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது பத்தாதுன்னு எக்ஸாமில் வேறு குளறுபடி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அமௌண்ட் வாங்கிட்டு வேலை போட்டு தராங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரகிளையும் கிராஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும். அதுவும் இது வந்து ஒரு நாளில் நடக்கிற ப்ராசஸும் கிடையாது. எப்படியும் மினிமம் 1 இயர் ஆச்சும் ஆகும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு தேவையில்லாமல் எனக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு நீங்கள் வேறு ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து ஷைன் ஆகலாம். நீங்கள் தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு ஹோப் கொடுத்து உங்களையும் நீங்கள் ஏமாற்றிட்டு எதுக்கு இந்த ஃபீல்டில் வரணும். 4-5 வருஷமாக படிச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம என்ன நினைப்போம், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியாது, அதனால் ஃபஸ்ட் இயர் வந்து சும்மா எழுதி பார்ப்போம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி போனவங்களும் உண்டு. ஓகேவா? அதனால தேவையில்லாமல் உங்களோட டேஸை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, நீங்கள் சீரியஸாக இருந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியரான மைண்ட் செட் இருந்தால் மட்டும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் வரும். மோட்டிவேட்டர்ஸ் ஃபுல்லாகவே வந்து பேசுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணவங்களும் வந்து அவங்களோட ஸ்டடி டைம் டேபிள், அப்புறம் அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க, எந்த புக்ஸ் படித்தாங்க, எந்த கோச்சிங் சென்டர் போனாங்க, அது எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உட்காந்து நம்ம டெய்லி பார்த்துட்டே இருப்போம். அதில் அவங்க 4 மணிக்கு நான் எந்திரிச்சு படிப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகாது. சில பேர் வந்து நைட்டு படிக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். இப்படி இருக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் மோட்டிவேட்டட் வீடியோஸாக பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிரும். நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா, இவங்க ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிப்பேன்னு சொல்கிறாங்க, நானே ஒர்க் போயிட்டு படிக்கலான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதனால அதிகமாக இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்காதீங்க. அவங்களோட சிச்சுவேஷன் வேறு, உங்களோட சிச்சுவேஷன் வேறு. நீங்கள் எந்த ஒரு கோச்சிங் சென்டர் போனாலோ இல்லாட்டி யூடியூப்ஸில் வீடியோ பார்த்தாலோ கண்மூடித்தனமாக அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே வந்து படிக்கக்கூடாது. நீங்களாம் வந்து தனியாக அனலைஸ் பண்ணி மட்டும்தான் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கணும். ஓகேவா? பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அகாடமி புக்ஸையும் வாங்குறது, ஒரு அகாடமியில் போய் சேர்றது, அதுக்கப்புறம் எடுத்ததுமே வந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு ஒரு டைம் டேபிளை போட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணுறோம், ஒரு வாரத்தில் தமிழை முடிக்கிறோம், இன்னொரு வாரத்தில் மேக்ஸை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டைம் டேபிளை வந்து அதிகமாக போடுறது. அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்னொரு டைம் டேபிளை போடுறது. இந்த மாதிரியே நம்ம பிளான் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்ததும் ஒரு 1 மந்த்துக்கு சின்ன டார்கெட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போனா தான் உங்களுக்கு ஓகே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அப்போ அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நமக்கு எப்போவுமே பேசிக் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான். அது வந்து எவ்வளோதான் நீங்கள் சிலபஸ் மாறினாலும் இல்லை ஸ்கூல் புக்ஸோட பேட்டர்ன் எது மாறினாலும் சரி, நமக்கு எப்போவுமே பேசிக் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான். நிறையா பேர் சொல்லுவாங்க ஸ்கூல் புக்ஸில் இருந்தெல்லாம் எந்த கொஸ்டினும் வராது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. 40% கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் வரும். நீங்கள் வேணால் லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமையும் செக் பண்ணி பாருங்கள். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோட பேச்சை வந்து கேட்கவே கூடாது. கேட்கக்கூடாதுன்னா அவங்க சொல்கிற நெகட்டிவான விஷயத்த. இப்போ யாரோ ஒருத்தவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாக, அவங்க கிட்ட போய் எப்படி இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க, வேணாம், நானே 4 வருஷமாக கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன், ஏற்கனவே இங்கே வந்து நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கு, சிலபஸை வேற மாற்றிட்டாங்க, என்ன படிக்கனே தெரியலை, இப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அது அவங்களோட மென்டாலிட்டி. ஓகேவா? அவங்க சொல்கிறது கரெக்டாகவே இருந்தாலும் நீங்கள் அதை காது கொடுத்து வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த ஃபீல்டுக்கே நீங்கள் வந்து புதுசு, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அது தெரியாத மாதிரியே இருந்துக்கட்டும். அப்போ தான் உங்களால் வந்து ஓகே இதுதான் சிலபஸ், இந்த புக்ஸ் எல்லாம் படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா
இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா போதும் போல், இப்போ நிறையா புக்ஸ் படிக்கணும், அப்போ கஷ்டம் போல் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துடக்கூடாது. அதனால மேக்ஸிமம் ஓல்டு ஸ்டூடெண்ட் பேசுகிற இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸை வந்து கேட்காதீங்க. 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, கோச்சிங் சென்டர் சேரலாமா சேரக்கூடாதா, அவங்கள நம்பலாமா அப்படின்னு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் அவங்கள வந்து கண்மூடித்தனமாக நம்பலாம். ஏன்னா அப்போ எல்லா கொஸ்டினுமே மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸில் இருந்து மட்டும்தான் வந்து கேட்டாங்க. தமிழுக்கு 100 மார்க்ஸில் 90 மார்க்ஸ் ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்டாங்க. ஸோ அவங்கள நீங்கள் அப்போ அந்த கோச்சிங் சென்டரை நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா எந்த வகையான எல்லா டைப்ஸ் ஆஃப் பாசிபிள் கொஸ்டின்ஸையும் எடுத்து உங்களை வந்து டீச் பண்ணி உங்களை வந்து கான்ஃபிடென்ட் கொடுத்து படிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போது என்ன அப்படின்னா நிலைமை அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 2 குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இப்போயும் நீங்கள் யூடியூப்ஸில் வீடியோ அப்புறம் கோச்சிங் சென்டர்லாம் போனீங்கன்னா இதுலேருந்து வரலான்னு தான் சொல்லுவாங்களே தவிர அடிச்சு இதுலேருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் ஒரே ஒரு வாட்டி நடந்த எக்ஸாமை வச்சு மட்டும்தான் இப்போ எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருக்கோம். இதுவும் வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஓகேவா? அதனால இதுலேருந்து தான் வரும். ஒரு கலைச்சொல்ல இருந்து ஒரு 10 கேள்வி வருது அப்படின்னா ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு புக்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த புக்ல இருந்தா வரும்னு சொல்லி அடிச்சு சில பேர் வந்து சொல்லி நம்மளை வந்து டைவர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்க கேட்காதீங்க. முக்கியமா தமிழ்ல வந்து 100க்கு 100 எடுத்துடலாம் அப்படின்லாம் சில பேர் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. ஓகே, என்னைய பொறுத்த வரைக்கும் கோச்சிங் சென்டர் சேரலாமா அப்படின்னா இப்போ வேணாம். உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டு வந்து புதுசு. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தே படிங்க. இன்னும் ஒரு 2 or 3 months கழிச்சு கோச்சிங் சென்டர் போகலாமா போகக்கூடாதான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. ஆனால் கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டில் இருந்தே நிறையா பேர் பாஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா அங்கே போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து நிறைய யூடியூப்ஸில் டெலிகிராம்லலாம் ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சு டெய்லி நீங்களாக ஒரு ஷெட்யூல் போட்டு படிக்கணும். கோச்சிங் சென்டர் போனீங்கன்னா அவங்க வந்து டெய்லி இதுதான் ஷெட்யூல்னு சொல்லி கொடுப்பாங்க. இது ரெண்டும் தான் வித்தியாசம். ஓகேவா? ஆனால் அங்கேயும் போய் நீங்கள் தான் படிக்கணும். சிலர் கோச்சிங் சென்டர் போயும் படிக்காமல் இருக்கிறவங்களும் உண்டு. இன்னைக்கு நம்ம 5 பாயிண்ட் வந்து பார்த்துருக்கோம். என்னன்னா சீரியஸ்னஸாக அந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும். 2வது மோட்டிவேட்டர்ஸ் வீடியோவை கேட்டு நீங்கள் வந்து டிப்ரெஷனில் மூழ்கிடக்கூடாது. 3வது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். எடுத்த எடுப்பில் 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்காந்து படிக்கக்கூடாது. 4வது பாயிண்ட் என்னன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோட நெகட்டிவ் தாட்ஸை கேட்கக்கூடாது. 5வது என்ன அப்படின்னா கோச்சிங் சென்டர் சேரலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியன் தான். ஓகே, அதை நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்படி தான் அவங்க சொன்னால் யாராவது சொல்லி நான் படித்தாதான் படிப்பேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோச்சிங் சென்டர் போகலாம். ஆனால் ரொம்ப ஃபீஸ் கட்டி படிக்கிற அளவுக்குலாம் வந்து ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஏன்னா இப்போ யூடியூப்ஸ்லேயே அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் போக போக உங்களுக்கே வந்து தெரியும். ஓகே, இந்த 5 பாயிண்ட்டையும் மனசில் வச்சுட்டு எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த வர வீடியோஸில் எப்படி வந்து படிக்கலாம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், என்னென்ன புக்ஸு சிலபஸ் எல்லாத்தையுமே வந்து டீகோட் பண்ணுவோம். இப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து பார்க்கலாம். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.